ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 180. இந்த பகுதியில் 187வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 20வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 20. மகேஷ்வாசோ மகே பர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்கதிஹி அனிருத்த சுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதிஹி. நாமம் 187. ஓம் அனிருத்தாய நமக. இந்த நாமத்தின் பொருள் தடைகள் இல்லாதவர், யாராலும் தடுக்கவோ அல்லது எதிர்க்கவோ முடியாதவர் என்று பொருள். ஆதிசங்கரர் நம் எல்லோருக்குமே தெரியும். அவர் தமது குருவான கோவிந்த பகவத் பாதரின் ஆணைப்படி உபநிஷத்துகளுக்கு விரிவுரை எழுத நினைத்தார். அதற்காக தன்னுடைய சீடர் ஒருவரை அழைத்து தன்னுடைய நூலகத்திலிருந்து உபநிஷத் ஓலைச்சுவடிகளை எடுத்து வர சொன்னார். அந்த சீடரும் எடுத்து வந்து ஆதிசங்கரரிடம் கொடுத்தார். அதை பிரித்து பார்த்தார் சங்கரர். அது உபநிஷத் ஓலைச்சுவடி அல்ல, விஷ்ணு சகஸ்ரநாமம் ஓலைச்சுவடி. அவர் சீடர் தவறாக எடுத்து வந்து விட்டார் என்று நினைத்து மீண்டும் சீடனை அழைத்து, உபநிஷத் ஓலை சுவடியை கேட்டால் விஷ்ணு சகஸ்ரநாம சுவடியை கொண்டு வந்து விட்டாயே, உபநிஷத்துகளுக்கு தான் விளக்க உரை எழுதப் போகிறேன், அதனால் அந்த ஓலை சுவடியை கொண்டு வா என்று கூறினார் சங்கரர். மீண்டும் நூலகத்திற்கு சென்றான் அந்த சீடன். நன்றாக தேடி உபனிஷத் ஓலை சுவடியை கொண்டு வந்து தந்தான். சங்கரர் பிரித்து பார்த்தால் அது மீண்டும் விஷ்ணு சகஸ்ரநாம ஓலைச்சுவடியாகவே இருந்தது. அப்போது சங்கரர், உனக்கு நான் சொல்வது புரியவில்லையாப்பா? உபநிஷத்தை கொண்டு வர சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொண்டு வருகிறாயே, மீண்டும் மீண்டும் இதையே கொண்டு வருகிறாயே என்று சீடனிடம் சொன்ன சங்கரர், சரி இனி தானே போய் அதை எடுத்து வரலாம் என்று நூலகத்திற்கு சென்றார். நூலகத்தில் நன்றாக தேடி உபனிஷத் ஓலை சுவடியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து அமர்ந்தார் சங்கரர். பிரித்து பார்த்தால் என்ன இருந்தது? அது விஷ்ணு சகஸ்ரநாமமாக இருந்தது. அப்பொழுதுதான் அவருக்கு ஒன்று புரிந்தது. நாம் எத்தனை தடவை உபனிஷத்தை தேடி எடுத்தாலும் அது விஷ்ணு சகஸ்ரநாம சுவடியாகவே வருகிறதென்றால், உபநிஷத்துகளுக்கு விளக்க உரை எழுதும் முன் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு முதலில் நாம் விளக்க உரை எழுத வேண்டும் என்று திருமால் கருதுகிறார் போலும் என்று நினைத்தார். அந்த பகவான் ஒன்றை முடிவு செய்துவிட்டால் அதை யாரால் தான் மாற்ற முடியும்? அதனால் திருமாலின் விருப்பப்படி விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கே முதலில் விளக்கம் எழுதுவோம் என்று எண்ணினார் சங்கரர். விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு அழகான விளக்க உரையை முதலில் எழுதிவிட்டு பின் உபநிஷத்துகளுக்கு விளக்க உரை எழுதினார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீரங்கநாயகி தாயார் திரு அரங்கநாதனிடம், சிவபெருமான் சங்கரராக பிறந்து உங்களது 1000 திருநாமங்களுக்கு சிறப்பான விளக்க உரை எழுதி கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னடவென்றால் இங்கே நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், இது சரியா என்று கேட்டாள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாய் என்று கேட்டார் அரங்கநாதன் நாயகியிடம். நீங்கள் இப்படி வெறுமனே சயனித்திருக்காமல் உங்களது 1000 நாமங்களுக்கு நீங்களும் ஒரு உரை எழுத வேண்டாமா என்று கேட்டாள் ரங்கநாயகி தாயார். நான் ஏற்கனவே சகஸ்ரநாமத்திற்கு விரிவுரை எழுத வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். அதற்கு முன் சங்கரரை ஓர் உரை எழுத வைக்க வேண்டும் என்பதற்காகவே அவரது கையில் உபனிஷத் ஓலை சுவடிக்கு பதிலாக சகஸ்ரநாம ஓலை சுவடி கிடைக்கும்படி செய்தேன். பொறுத்திருந்து பாரேன், நானும் ஒரு விளக்க உரை எழுதுவேன் என்று சொன்னார் ரங்கநாதர். சில காலமும் கழிந்தது. 12ஆம் நூற்றாண்டில் திரு அரங்கநாதனே கூரத்தாழ்வானின் மகனான பராசர பட்டராக அவதரித்தார். அவர் பகவத்குண தர்ப்பணம் என்ற மிக உயர்ந்த விளக்க உரையை எழுதி சகஸ்ரநாமத்தின் பொருளை விளக்கினார். யார்?
அந்த பராசர பட்டர் தான். திருமாலின் அவதாரமாக வந்திருக்கிறார் அல்லவா, அந்த பராசர பட்டரே தான். விஷ்ணு அன்று சொன்னாரே தானே எழுதுவேன் என்று, அதை இப்படி எழுதினார். எழுதிவிட்டு அந்த நூலை ஸ்ரீரங்கநாயகி தாயாரிடம் சமர்ப்பித்தார் பராசரப்பட்டர். அதை பார்த்து மகிழ்ந்த ஸ்ரீரங்கநாயகி தேவி திரு அரங்கநாதனை பார்த்து, சுவாமி, நீங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. உம்முடைய 1000 நாமங்களுக்கு 2 சிறப்பான விளக்க உரைகள் வர வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள். அதற்காக சங்கரர் கையில் சகஸ்ரநாம சுவடி கிடைக்கும்படி செய்து அவர் மூலம் ஒரு உரை உருவாகும்படி செய்தீர்கள். இப்போது மற்றொரு விளக்க உரையை நீங்களே பராசரப்பட்டராக அவதரித்து வழங்கிவிட்டீர்களே என்று கேட்டாள். இப்படி யாராலும் தடுக்க முடியாதவராக இருந்து கொண்டு தான் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றுபவராக திருமால் விளங்குவதால் அவர் அனிருத்த என்று அழைக்கப்படுகிறார். அனிருத்த என்றால் யாராலும் தடுக்க முடியாதவர் என்று பொருள். இந்த 187வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நாம் செய்யும் அனைத்து செயல்களும் தடையின்றி நிறைவடைய எம்பெருமான் அருள் புரிவார். அடுத்தது 188வது திருநாமம். ஓம் சுரானந்தாய நமக. எம்பெருமான் எடுத்த ஹம்ச அவதாரம், அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.